நெகேமியா புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் மறுபடியும் நெகேமியா படித்து கொண்டு இருக்கிறோம். அதில் 10வது செய்தியாக இன்றைக்கி 8வது அதிகாரத்தில் 13லிருந்து 18 வரை உள்ள வசனங்கள். நெகேமியா சாப்டர் 8 verse 13 to 18. அதாவது கடந்த பாடத்தில் பார்த்தோம், இந்த வேத வசனத்தை வாசிப்பது, வேத வசனத்தை கற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியம் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே முதல் 12 வசனங்கள் பார்த்தோம். எப்படி நெகேமியாட்ட வந்து எஸ்ராவை கூப்பிட்டு அவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த வேத வசனத்தை வாசிங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆர்வமாய் கேட்டு அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டாங்க, எப்படி அவங்க வந்து அந்த சந்தோஷம் வந்து த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்குள்ளே போனாங்க. எல்லாருக்கும் எப்படி உணவு அணிஞ்சு எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்த்தாங்கன்னு பார்த்தோம். இந்த நாளில் என்னுடைய தொடர்ச்சியை என்ன பார்க்க போயிருன்னா, எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத அந்த கண்ணோட்டத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசித்து விட்டு இந்த செய்திகளாய் கடந்து சொல்லுவோம். வாசிங்க. ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருதி செடிகளின் கிளைகளையும் பேரீச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாய் இருந்தது. ஆமென். அதாவது யூதர்களுக்கு வந்து தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னன்னா, வருஷத்தில் அவங்க 3 பண்டிகைகளுக்கு கண்டிப்பாக எருசலேமுக்கு வர வேண்டும். அதாவது அவங்க எங்கே இருந்தாலும் எருசலேமுக்கு வந்து எருசலேமில் கொண்டாடணும் அப்படின்னு சொன்ன பண்டிகை 3 பண்டிகைகள். முதலாவது அவர் சொன்ன அந்த 3 கட்டளையிடப்பட்ட முதலாவது பண்டிகை என்னென்னா பஸ்கா பண்டிகை. நம்மளும் கொண்டாடக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக அவர் எப்படி அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனார் என்று சொல்லக்கூடியதாக நம்ம இப்போ குட் ஃப்ரைடே ஈஸ்டர் என்று கொண்டாடக்கூடியதாக நம்மளும் செய்கிறோம். இது யாத்திராகமம் 23வது அதிகாரம் 14-15 இருக்கிறது. அதே மாதிரி உபாகமம் 16வது அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களில். இது என்ன, அதாவது எப்படி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார் என்பதை நினைவு கூறும் விதமாக கர்த்தர் கொண்டாட சொன்ன ஒரு பண்டிகை. 2வது பண்டிகை என்னென்னா த ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ், வார பண்டிகை என்று சொல்லக்கூடியது. இல்லை நம்ம இன்னைக்கு நடைமுறையில் கொண்டாடுறது அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுறோம் இல்லையா, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லி சபைகளில் கொண்டாடுறாங்க இல்லையா. அதாவது ஒரு வெள்ளாமை வந்ததுக்கப்புறம், அறுவடை வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தருக்கென்று படைக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படி வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்தார் என்று சொல்லக்கூடிய சக்கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. இது யாத்திராகமும் 25வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி உபாகமத்தில் 16வது அதிகாரத்தில் 9லிருந்து 12 வரை பார்க்குறோம். 3வதாக இங்கே பார்க்கிற த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் என்று சொல்லக்கூடிய கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்று சொல்வது வந்து சக்கூத் என்று சொல்லக்கூடிய இந்த கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை என்னென்னா, எப்படி வந்து வனாந்திர பாதையில் வரும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்தார் என்பதை நினைவு கூறும் விதமாக அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த பண்டிகை. இது நீங்கள் உபாகமம் 16வது அதிகாரத்தில் 13லிருந்து 15 வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம். லேவியராகமும் 23வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் 43வது வசனம் வரைக்கும் இதை நம்ம பார்க்க முடியும். இது பூரா என்னென்னா இந்த மாதிரி, அதாவது இந்த
டேபர்நாக்கிள், ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நாக்கிள் என்று சொல்லக்கூடியது. இந்த 3 பண்டிகை அவங்க கொண்டாடணுங்கிற கட்டளை எங்கே கொடுத்தாருன்னா உபாகமம் 16:16, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. டியூட்ரானமி 16:16, உபாகமம் 16:16. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். இங்கிலீஷ் பைபிளில் 16 வசனம் மட்டும் போதும், 17 தமிழ் 17 சேர்த்து வாசிக்கணும். வாசிங்களேன். வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகையிலும் நீ வரணும். 3ஆவது பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் நீ எருசலேம் தேவாலயத்தில் வந்து நீ காணப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்ன, நீ வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. ரொம்ப தெளிவான கட்டளை. 3 பேர் 3 பண்டிகைக்கு நீ வரணும், நீ வந்து இது பண்ணும். ஆனா வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. என்ன பண்ணணும்? அவர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தகுதிக்கு ஏற்றபடி நீ காணிக்கையை கொண்டு வா. உனக்கு எவ்வளவு கிடையாது, உன் தகுதிக்கு என்ன இருக்கோ அதை நீ கொண்டு வா. ஆனா என்ன, வரும்போது வெறுங்கையோடு வராத. நீங்கள் இந்த ஒவ்வொரு பண்டிகைக்கும் சொல்லும்போது கர்த்தர் சொல்லும்போது நீ வெறுங்கையோடு வராத அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எப்படி தேவனோடு சஞ்சரித்து வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அங்கே வந்து நம்ம பார்க்கும்போது இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க ஒரு சந்தோஷத்தோடு எல்லாரும் ஒரு ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து அவங்க வீட்டிலே ஒரு சின்னதாக ஒரு கூடாரம் போட்டு அங்கே தங்கக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கும் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. சரியா? இப்போ உங்க இஸ்ரவேல் தேச மக்கள் இங்கே வந்து தங்களுடைய ஸ்தானத்துக்கு எகிப்திலேருந்து விடுதலை பண்ணாங்க. பாபிலோனில் பிடிச்சு கொள்ளப்பட்டு திரும்ப இங்கே வந்து மறுபடியும் அவங்க எல்லாம் மதில் சுவரெல்லாம் எடுத்து கட்டி எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் அவங்க செய்யக்கூடிய காரியம், அவங்க முதலாவது கொண்டாடக்கூடிய பண்டிகை இது. 13வது வசனம் பாருங்க. மறுநாளில் யார் இந்த, அதாவது நீங்க முதலாவது நம்ம 8வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து வார்த்தையை சொல்ல சொன்னாங்க. ஆனா இங்க சொல்றவங்க யாராரு? வம்ச தலைவர்கள். யாரு தலைவர்கள்? ஆசாரியர், லேவியர்கள் என்று. இப்ப பாத்தீங்களா, இது வந்து யாரு? தலைவர்கள் எல்லாம் என்ன பார்க்குறாங்க? ஆகா, நம்ம எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். இப்போ அதில் இந்த லிஸ்ட்டு வாசிக்கும் போது நான் மறுபடியும் உங்களை சகல வம்ச தலைவர்கள், அதுக்கப்புறம் யார் இருக்கா? ஆசாரியர், அதுக்கப்புறம் யாரு? லேவியர், அதுக்கப்புறம் யார் இருக்கா? இப்போ பாருங்க, இவங்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் வீட்டில் உட்காந்துருந்தா நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தலைவனாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கணும். நெவர் என்ஸ் யுவர் லேர்னிங். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா சிலருக்கு வந்து இந்த டீச்சிங், நம்ம அடுத்தவங்க பிரசங்கத்தை கேட்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நிறைய பேருக்கு இதே கிடையாது. எனக்கு தெரியும். எப்படி? நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம்ல, அதனால் எனக்கு தெரியும், அதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடிய காரியம் என்ன, இங்கே வந்து எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன, நான் மேலோட்டமாக கற்றுக்கொள்வதில்லை, வசனத்தை தெரியக்கூடியது மாத்திரம் இல்லை, வார்த்தை என்ன சொல்லுதுன்னு மாத்திரம் இல்லை, அதை அறிந்து கொண்டவர்களாய். ஏன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை, இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். வசனத்தினுடைய அறிவு என்பது இங்கே வரக்கூடாதில்லை, இருதயத்துக்கு வரணும், உங்களை ஆளை மாற்றணும். ஏன்னா உங்கள் மண்டைக்கு மட்டும் வந்துச்சுன்னா மண்டை தான் பெருசாகும். ஏன்னா கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்கிறா இல்லையா, 1 கொரிந்தியர் 8:1 சொல்லுவேன், நாலேஜ் பப்ஸ் அப். என்ன, அறிவு இருமாப்படையும். அப்போ என்னன்னா, நம்ம அறிந்து கொள்வது என்பது முதல்ல தலைவர்கள் கற்றுக்கொள்ளணும். ஆனால் கற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணக்கூடாது? தயங்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு தலைவனாக வர்றீங்கன்னா எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை யார்கிட்ட இருந்து வேணாலும் கர்த்தர் யாரை கொண்டு பேசுவார்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். 2வது, அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும். அறிந்து கொண்டது எப்படி தெரிய முடியும்? என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நான் எப்படி அபியாசப்படுத்தி இருக்கிறேன், அந்த வார்த்தையை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதுங்கிறது தான் அறிந்து கொள்வது.
மூன்றாவதா எங்கே போகிறாங்க? வேத பாரகனாகிய எஸ்ராட்ட போகிறாங்க. எஸ்ராட்ட போய் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுங்க, நீங்கள் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. எஸ்ராவை குறித்து சொல்லும்போது அவர் எஸ்ரா 7வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? அவர் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதில் ஒரு வல்லமையான வேத பாரகன் என்று சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, நம்ம கற்றுக்கொள்வதற்கு சரியான ஆட்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது. அப்போ என்ன, ஒரு 3 காரியம் பார்க்குறோம். முதலாவது, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் இருக்குதா? Do you have a hunger for the word of God? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆசாரியன், லேவியன். நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தாவீதுனுடைய காலகட்டத்தில் இந்த கிட்டத்தட்ட 24 முறைமையான ஆசாரியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த பண்டிகையில் எல்லாருமே இருக்கணும். கிட்டத்தட்ட 24,000 ஆசாரியர்கள் இருந்தால் கணக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்ன கேட்குறாங்க? நாங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கேட்கக்கூடியது. அப்போ என்ன, அவங்களுக்குள்ள முதல்ல தாகம், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். உங்களுக்கு எப்படி இருக்கு? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு தாகம் இருக்கா? நான் அதனால தான் சொல்கிறது, பைபிள் எடுத்துட்டு வா, நோட் எழுது. என்ன உனக்கு தேவை? மறந்துடும், ஏன்னா ஈஸியாக மறந்துடுவோம். ஆனால் எழுதுங்க, மறக்கவே மாட்டீங்க. அதனால தான் நோட்ஸ் எழுதுன்னு சொல்கிற காரணம் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ எழுதலைன்னா, நீ எழுதுனால நான் பெரிய ஆள் ஆகலாம் கிடையாது. இன்னும் உன்னுடைய பசிதாகம் எப்படி இருக்குது? ஹங்கர் முதலாவது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு ஆவிக்குரிய தலைமைக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனத்தாழ்மை இருக்கணும். என்னைக்கு எனக்கு தெரியும்னு வந்தானோ அன்னைக்கு அவனுடைய வளர்ச்சி நின்று போயிடுது. யாராக இருந்தாலும் சரி, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். எந்த இதுக்கு போனாலும் சரி, யார் சொன்னாலும் நான் கற்றுக்கொள்வதற்கு நான் தயங்கவே கூடாது. அது யார் மூலமாக கர்த்தர் பேசுவார், யாரை கொண்டும் பேசுவார். ஒரே ஆவியானவர் தானே. அப்போ என்ன, ஒரு ஆவிக்குரிய தலைமையில் இருக்கிறது. நம்ம மக்கள் எப்படி இருக்கணும்? நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு தயக்கமும் கிடையாது. ஐ வில் லேர்ன் ஃப்ரம் எனிபடி அண்ட் எவ்ரிபடி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு எப்போ வரும் தெரியுமா? மனத்தாழ்மை இருந்தால் தான் வரும். அது எப்படி தெரியுமா கற்றுக்கொள்ள முடியும்? மற்றவங்க பிரசங்கம் பண்ணால் நீங்கள் போய் பாராட்டுறீங்களா? நான் இதை விட நல்லா பிரசங்கம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சு. ஏன்னா உங்கள்கிட்ட என்ன இல்லை? மனத்தாழ்மை இல்லை, ஒரு ஹியூமிலிட்டி இல்லை. கரெக்ட் பண்ணுறது வேறு, ஒருத்தவங்க தவறாக சொல்லும்போது அது கரெக்ட் பண்ணுறது வேறு. ஆனால் கற்றுக்கொள்வதற்கு எப்படி இருக்க மக்களாக இருக்கிறீங்க? அது மாத்திரமில்லை, இது மொத்த மக்களுக்குள்ளே ஒரு மாறுதலை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. எப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவர்கள் கற்றுக்கொள்ளும்போது தலை சரியாச்சுன்னா சரீரம் சரியாயிடும். எப்போவுமே மேலேருந்து கீழே வரணும். ஆனால் கீழே இருந்தால் முதல்ல வந்துச்சு. 8வது அதிகாரத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜனங்கள் கேட்டாங்க. ஒருவேளை இந்த தலைவர்களுக்கெல்லாம் வெக்கமாக வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஐயோ நமக்கு இல்லையேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு, எஸ்ரா நீ எங்களுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு கேட்டிருந்துருக்கலாம். ஏன்னா அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா முதல்ல ஜனங்கள் தானே எஸ்ராவை கூப்பிட்டு எங்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுங்கன்னு. அப்போ வேத வசனம் என்பது மிகவும் அடிப்படை. 119வது சங்கீதம் 105வது வசனம் என்ன? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அதனால தான் இந்த வார்த்தை நம்முடைய பாதைகளுக்கு வழிகாட்டையாக இருக்கணும். அது மாத்திரமில்ல, யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுது? அல்லாமலும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்வீங்க. உங்களை நீங்களே வஞ்சித்து கொண்டால் யாராவது மாற்ற முடியுமா? முடியாது. சிம்பிள். உங்களுக்கு நீங்கள் தூங்குறேன்னு நடிச்சிங்கன்னா உங்களை யாராலும் எழுப்ப முடியாது. தூங்குறவன்னு எழுப்பிடலாம். ஏன்னா நீங்கள் திருவசனத்தை கேட்டுட்டு எனக்கு இந்த வசனம் தெரியும் அப்படின்னு அதை பயன்படுத்தாத ஆளாக இருந்தால் முடியாது. அதனால தான் 2 தீமோத்தி 3:16-17 என்ன சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டது, தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக
கற்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அப்போ முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனத்தை வாசிக்கிறவங்களா இருக்கிறீங்க. உங்களுடைய அன்றாட டெய்லி ஷெட்யூலில் எவ்வளவு டைம் எடுத்து வச்சு நான் கர்த்தருடைய வார்த்தை, ஏன்னா அவருடைய வார்த்தை தான் என் பாதைக்கு தீபமாகவும் என்னோட பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்குது. அந்த வெளிச்சம் இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்? அப்போ தினசரி நம்ம எந்திரிச்சு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறோமா? தினசரி நம்ம வேத வசனம் வாசிக்கிறவங்களா இருக்கிறோமா? மற்றவங்க பார்க்குறாங்கன்றது இல்லை, மற்றவங்க முன்னாடி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக தினசரி ஆர் யூ டிலிஜென்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய தினசரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி பைபிள் வாசிக்கும்போது ஒரு ஜேர்னல் வச்சு அதில் ஜேர்னல் எழுதுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பேசினார், எது உங்களுக்கு வந்துச்சு, எதை இது பண்ணான்னு சொல்லி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எழுதக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வேத படிப்பில் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி எழுதும்போது தான் உங்களுக்கு என்ன தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக. ரெண்டாவது, ஒரு தலைவனாக இருக்கணும்னா யூ மஸ்ட் லீட் பை எக்ஸாம்பிள். நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனத்தை கற்றுக்கொண்டு தேறிக்கொண்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க முடியும். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யூ லேர்ன். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன, நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எனக்கு 4 வசனம் தெரியணுங்கிறதுக்காக வசனத்தை கேட்கக்கூடாது. இந்த வசனம் என்ன, இந்த வசனம் என்னங்கிறது எதுக்காக, நான் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் இல்லை, எனக்கு ரொம்ப அறிவு வளரணுங்கிறதுக்காக இல்லை, என் வாழ்க்கை மாற வேண்டும். இந்த வாரத்தில் நான் இந்த பைபிள் வாசித்தேன், இந்த வசனம் என்னோட பேசிச்சு, நான் இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த மாறுதல் பண்ண போகிறேன், இனிமேல் நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய அடையாளம். அப்போ முதலாவது 13ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம், ஒரு தலைவனுக்குரிய ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். அடுத்து என்ன பார்க்குறோன்னா, அடுத்து 14, 15ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, எப்படி கர்த்தர் அவங்கள முன்னாடி பழைய காலத்தில் ஹவு காட் ப்ரொவைடட் ஃபார் தம் இன் த பாஸ்ட். 14ஆவது வசனத்தில் 16ஆம் வசனம் வரைக்கும் பாருங்களேன். அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள். எங்க பார்த்தாங்க? நீங்க கீழே லேவியராகமம் 23ஆவது அதிகாரத்தில் 42, 43ஆவது வசனம் மட்டும் வாசிங்களேன். புறப்பட பண்ணின போது அறியும்படிக்கு அதாவது என்ன, இந்த வசனத்தை வாசிக்கிறாங்க. இந்த வசனத்தை எஸ்ரா வாசி சொல்லி கொடுக்கிறார். எப்பா 7ஆம் மாதத்தில் 15ஆவது நாளில் நீ என்ன பண்ணணும், இந்த கூடார பண்டிகையை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை கண்டு எழுதியிருக்க கண்டார்கள். 15ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் எழுதியிருக்கிறபடி, முதல்ல என்ன எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு எழுதியிருந்துச்சு, வாசித்தோம். அந்த காலத்தில் போட்டாங்க, வனாந்தரத்தில் இருக்கும்போது போட்டாங்க, இப்போ நம்ம பரவாயில்ல அப்படின்னு படலை. எழுதியிருக்கிறது போட்டது பிரகாரம் என்ன பண்ணுறாங்க, கூடாரங்களை போடும்படிக்கு மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று என்ன இங்க எல்லாம் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாங்க. இந்த 7ஆவது மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். 7ஆவது மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7ஆவது மாதத்தில் முதலாவது நாள் யாம் கிப்போர் என்று சொல்லக்கூடிய த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பலி செலுத்தக்கூடிய ஒரு நாள். அதாவது பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை போய் பலி செலுத்துவார்ல, அது செய்யக்கூடிய நாள் முதலாவது நாள் இந்த பண்டிகை நடக்குது. அதற்கு பின்பாக என்ன 15ஆவது நாளிலிருந்து
7 நாளைக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கூடார பண்டிகை என்று சொல்லக்கூடிய த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பண்ணுறாங்க. ஒரு கூடாரம் போடணும். இந்த கூடாரத்தை அவங்க போட்டு 7 நாள் இந்த கூடாரத்தில் இருக்கணும். இதில் முதலாவது நாளும் 7 நாளுக்கு அப்புறம் வர 8வது நாளும் அவங்களுக்கு ஸ்பெஷல் கான்வகேஷன் என்று சொல்லக்கூடியதாக ஒரு பலி செலுத்தக்கூடிய நாள். அது வந்து ஓய்வு நாள், அது வந்து சாபாத். அதாவது இந்த மாதத்தில் மட்டும் 7வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது நாள் ஓய்வு நாள், அதுக்கப்புறம் 15வது நாள் ஓய்வு நாள், அதுக்கப்புறம் 8 நாள் கழித்து அந்ததும் ஓய்வு நாள், இது போக வாராந்திர ஓய்வு நாள். அப்போ பாருங்கள், இந்த 7வது மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த மாதிரி போய் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்ம விறகு குடிசை மாதிரி போய் மரத்தை எடுத்து அதுக்கு மேலே வந்து போட்டு மட்டையை போட்டு உள்ளுக்குள்ளே போய் உக்காந்துருப்பாங்க ஒரு வாரம். இப்போ மாடர்ன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இப்போவும் வந்து வீட்டுக்கு பின்னாடி இந்த நோட்ஸில் நான் படம் அனுப்பிச்சி வைக்கல, அதனால் அவன் போடலை. உங்களுக்கு பிறகு நோட்ஸ் வேணால் போட்டு விட்ற சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து என்ன, இப்போ வந்து எல்லாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி எல்லாம் பண்ணி, ஆனால் இன்றைக்கும் யூதர்கள் வீடுகளில் இதை அனுசரிக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு காரியம். என்ன இவங்க வந்து இதை ஏன் அவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கர்த்தர் எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு வெள்ளாமையை கொடுத்தார், கர்த்தர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நம்ம வனாந்தர பாதையில் வரும்போதும் கர்த்தர் நம்மளை எப்படி வந்து மன்னாவை போஷித்தார், எப்படி நம்மளுக்கு வந்து மாலையில் வந்து இந்த பறவையை கொடுத்தாரு, நம்ம எல்லாம் சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தோம், கர்த்தர் எப்படி நம்மளை வந்து பாதுகாத்தார் என்று நினைவு ஒரு விதமாக அவங்க எல்லாம் வந்து படுத்து கிடந்தாங்க. அதனால் அங்கே கிடைக்கக்கூடிய இந்த காட்டு ஒலிவ மரம் கிளை பனைமரத்தோடு இந்த பேரிச்சம்பழத்தோடு இப்படி ஓலைகள் எல்லாம் எடுத்து மேலே போட்டு கூடாரம் மாதிரி அங்கே வந்து ஒரு வாரம் அதுக்குள்ளே தங்கியிருந்தாங்க. இன்றைக்கும் யூதர்கள் செய்கிறாங்க. என்ன காரணம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்தநாள் நம்ம டிசம்பரில் கொண்டாடுறோம். ஆனால் அவர் டிசம்பரில் பிறக்கிறன்னு நம்ம தெரியும். அவர் பிறந்த காலம் நிறைய வேத வல்லுநர்கள் எதிர்பார்க்குறாங்க இந்த செப்டம்பர் மாதம் தான் நினைக்கிறாங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் இருந்திருக்கும். அதனால் இது வந்து அவர் கூடார பண்டிகை சமயத்தில் தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. யோவான் 7வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பேசும்போதும் அதுவும் இந்த கூடார பண்டிகையினுடைய நாளில் தான் வந்து பேசினார். ஏன்னா இந்த கூடார பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த சீலோவாம் பூலில் வந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் அங்கே கொண்டு போய் பலிபீடத்தில் ஊற்றுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை கொண்டு போய் ஊற்றுவாங்க. 7வது நாள் மட்டும் போய் அவங்க வந்து 7 முறை சுற்றி அந்த தண்ணி ஊற்றுவாங்க. நான் யோவான் 7வது அதிகாரம் படிக்கும்போது நான் அதை சொல்லி கொடுத்தேன் டீட்டெயிலாக. தெரியலன்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து எப்படி இந்த கூடார பண்டிகை வந்து அது வந்து ஒரு அந்த தண்ணி ஓடக்கூடிய தண்ணி அது. ஏன்னா எசக்காயா ராஜா வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு இது கட்டி விட்டுருந்தார், அது வழியாக அந்த தண்ணி வந்தது. அதனால் அந்த தண்ணி வந்து ஜீவனுள்ள தண்ணீர் என்று கொண்டு போய் அது மேலே ஊற்றுனாங்க. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் அந்த ஜீவ தண்ணீர் நாங்கள் பிரசங்கம் பண்ணார். அதுவும் இந்த கூடார பண்டிகையில் தான் அவர் செஞ்சார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சார். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் இப்போ என்ன, அவர்களுக்கு முதலாக இவங்க என்ன பார்க்குறாங்க, இப்போ நம்ம இப்படி ஒரு பண்டிகையை அனுசரிக்கலை, இப்படி ஒரு பண்டிகை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்கிறாங்க. புரிந்த உடனே அவங்களுக்கு என்ன, உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய காரியம். இந்த இம்மீடியட் ஒபீடியன்ஸ் இருக்குல்ல, இது கர்த்தர் ரொம்ப விரும்புகிற காரியம். சொன்ன உடனே கீழ்ப்படியக்கூடியது. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு காரியம் சொல்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த பிள்ளை உடனே தம்பி இங்கே வாடின உடனே வேகமாக வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தால் ஓடி வந்து கொடுத்தான்னா உங்களுக்கு அந்த பிள்ளை பிடிக்குமா பிடிக்காதா? காலையில் பிள்ளை எழுப்பி, இல்லை உங்கள் புருஷனை பார்த்து காலையில் எந்திரிங்க இதை செய்யுங்க, இல்லை உங்கள் மனைவியை பார்த்து இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்தாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? அதை விட்டுட்டு ஏங்க நான் எத்தனை தடவை கூப்பிட்றது உங்கள் காதுலேயே கேட்கலையா, தம்பி 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தா கடைசி வரைக்கும் அவன் வராமலே இருந்தா எப்படி இருக்கும்? எப்பயுமே காட் ரிவார்ட்ஸ் இம்மீடியட் ஒபீடியன்ஸ். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் வந்து உடனடியாக கீழ்ப்படிதலை மிகவும் பலன் கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி போட்டிருக்குன உடனே
அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வரக்கூடிய, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்ல, எல்லாரும் இதில் பங்கு கொள்கிறாங்க. பங்கு கொள்வது தலைவர்கள் மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களும் இதை பங்கு கொள்கிறாங்க. இந்த கூடார பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு காரியம். அவங்க எங்கெல்லாம் கூடார பண்டிகை போடுறாங்க, வீட்டில் போடுறாங்க, வழியில் போடுறாங்க, தேவாலயத்துக்கு முன்னாடி போடுறாங்க, தண்ணீர் வாசலுக்கு முன்னாடி போடுறாங்க, இந்த வாசலுக்கு முன்னாடி போடுறாங்க, எல்லா வீதி எல்லா இடத்துலையும் போட்டு அங்கே தங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கும் யூதரில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி, யூத குலத்தில் போட்டு தங்குறாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல. யோசிச்சு பாருங்களேன். இப்போது ஒரு வாரம் உங்கள் வீட்டை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு டென்ட்டு போட்டு நீங்கள் அதில் போய் ஒரு வாரம் இருங்கன்னு சொல்லி சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷம் போய் அங்கே படுப்பீங்க? எனக்கு ஏன் பெட்ஷீட் வேணும், எனக்கு ஏன் பில்லோ வேணும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபேன் வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி இது வேணும், எவ்வளவு சொல்லுவோம் நம்ம. யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இன்றைக்கி செய்கிறாங்க, அவங்க இன்றைக்கும் செய்கிறாங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கி அவங்கள ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு காரணம். அவங்க கர்த்தரை அறியாமல் செய்கிறாங்க, ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் அதை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய காரியம். அப்போ இங்கே என்னென்னா, முதல்ல அவங்க சக்கூத் என்று சொல்லக்கூடிய இந்த கூடாரை எதை காட்டுது, கர்த்தர் அவங்களை எப்படி பாதுகாத்தார், அவங்கள எப்படி பராமரித்தார், எப்படி அவங்க வனாந்தர பாதையில் வரும்போது கர்த்தர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை காட்டுது. இந்த மரக்கிளைகள் எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் அருமையாய் அழகாய் படைத்து அவங்களுக்கென்று உபயோகப்படுத்தினார் சொல்லக்கூடியதா. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி அவங்க செய்கிறது எதை காட்டுதுன்னா, அவங்க எப்படி சந்தோஷமாக கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடிய காட்டுது. எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்போ இதிலேருந்து என்ன பார்க்குறோன்னா, முதல்ல என்னென்னா, ஒரு எழுப்புதல் வருவதற்கு அடிப்படை வசனம்தான். இட்ஸ் நாட் எமோஷன்ஸ். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டு போகிறதுனால எழுப்புதல் வரவே வராது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஒரு மனுஷன் மாறும்போது தான் ஒரு மனுஷனுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும். அது மற்றவர்களுக்கும் வரும். ஏன்னா வேத வசனம் இல்லாத எழுப்புதல் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வார்த்தை தான், இந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை உந்தி தள்ளக்கூடிய ஒரு காரியம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தர் அப்போ தான் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் ஜாய். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் கீழ்ப்படிவது ஒரு ஆள் இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இப்போ நம்ம சபைன்னா ஒருத்தர் கீழ்ப்படிகிறது இல்லை, எல்லாரும் சேர்ந்து கீழ்ப்படிந்து செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்போது அவங்க புதுசாக ஒரு பெரிய வெளிப்பாடு அவங்களுக்கு வரலை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏற்கனவே இருந்துச்சு. லேவியராகும் புஸ்தகம் ஏற்கனவே எழுதப்பட்டது. அந்த வார்த்தை அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்தது. ஆனால் அந்த வார்த்தை இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி ஞாபகம் இருக்குது. என்னென்னா, ஒருத்தவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் ஹீட்டர் ஒர்க் பண்ணலன்னு சொல்லி முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தவங்க வந்தவங்க, அவங்க இந்த இதெல்லாம் ஹீட்டரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவர். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் ஹீட்டரே ஒர்க் பண்ணல, அதனால் அவங்க வீட்டுக்கு புதுசாக ஹீட்டர் மாட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய ஜாமான்லாம் இருக்குது அவங்க வீட்டில், அதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பண்ண போகிறோம், சென்ட்ரல் ஹீட்டிங்கை மறுபடியும் சரி பண்ணி வேறு பாய்லர் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் எல்லாம் பார்த்து எல்லாம் கிளியர் அவுட் பண்ணி பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபயர் பிளேஸே இருக்குது. அவங்க என்ன அதில் பொருள் வச்சு 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 எல்லாம் மூடி கடைசியில் அங்கே ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கிறதே தெரியல. அவ்வளவு ஜாமான் போட்டு எல்லாம் போட்டு கடைசியில் பார்த்தா இது அடைச்சிருக்கிறதுனால தான் அது வரவே இல்லை, வீடு கோல்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லி கடைசியில் அதை எடுத்த உடனே பார்த்தா அவ்வளவு அழகாக ஒர்க் பண்ணுது, அவ்வளவு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளை அடைச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எது உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர்கிட்ட முன்னேற முடியாதபடி,
நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் வயசுக்கூடிய பைபிள் வாசிப்பில் குறை இருக்கா, இல்லை ஜபத்தில் இருக்கா, இல்லை உபவாசம் இருக்கிறதுல இருக்கா, இல்லை நீங்கள் வந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி டிவோஷன் பண்ணுறது, இல்லை நம்ம சபையாக சேர்ந்து பண்ணுறது, இப்படி பண்ணக்கூடிய காரியங்களில் எங்கே அடைப்பு இருக்குது, முதல்ல அதை பாருங்கள். மார்ட்டின் லூத்தர் ரெஃபர்மேஷன் வந்துச்சு 15ஆவது நூற்றாண்டில். அவர் கொண்டு வந்த ஏதாவது புதுசா, அவர் சொன்ன கர்த்தத்துவம், அவர் சொன்ன தியாலஜிக்கல் பாயிண்ட்டு ஏதாவது புதுசா? எல்லாமே வசனத்தில் இருந்தது தான், புதுசு இல்லையே. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற வசனத்தை எடுத்து விசுவாசத்தினால தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை வேத வசனத்தில் 4 முறை இருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக படித்த ஒருத்தருமே அதை எடுத்துக்கொள்ளலை. விசுவாசத்தினால தான், பை கிரேஸ் அலோன், பை ஸ்கிரிப்சர் அலோன், வேதவசனம் மாத்திரமே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்தாரே. என்ன வேத வசனத்தினுடைய அதிகாரம் என்ன, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளம் என்ன, இந்த 3 காரியங்களை அவர் சொன்னது எதுவுமே புதுசு கிடையாது, எல்லாமே வேத வசனத்தில் இருந்ததுதான். ஆனால் எவ்வளோ பெரிய மாறுதலை கொண்டு வந்த நீ கிறிஸ்தவம் வந்து இவ்வளவு தூரம் மாறுதல் வருவதற்கு காரணம் என்ன? அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் சொன்ன காரியங்கள். அந்த ரெஃபர்மேஷன் 15ஆவது நூற்றாண்டில் அந்த ரெஃபர்மேஷன் வரலைன்னா இன்னைக்கு நம்ம கையில் பைபிள் இருந்திருக்காது, நமக்கு இவ்வளோ காரியம் இருந்திருக்காது. நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். நம்ம வந்து இன்னைக்கு பைபிள் வந்த கதையும் நமக்கு தெரியறதில்லை. எப்படி நம்ம கையில் பைபிள் கிடைச்சது, எப்படி நம்ம மொழியில் நம்ம பைபிள் வாசிக்கிறோம், இந்த பைபிளை கொடுப்பதற்கு, இந்த வேத வசனத்தை மாற்றுவதற்கு, இப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை கொண்டு வருவதற்கு எவ்வளவு பேர் எவ்வளவு விலைக்கரையம் செலுத்தினார்கள் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம், ரொம்ப எளிதாக மறந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடு வந்த உடனே, ஏற்கனவே இருக்க வார்த்தை தான், வெளிப்பாடு வந்த உடனே அந்த வெளிப்பாடு என்ன பண்ணுச்சு, ஒரு பெரிய மாறுதலை, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம அப்படி பண்ணாதபடி நம்ம ஆவிக்குரிய முறையில் எதை உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? எது நீங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. வேத வாசிப்பில் இல்லை காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதில் எதில் நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் நெக்லெக்ட் பண்ணுறீங்க? நான் சொன்னது போல் ஒரு மொத்த ஃபயர் பிளேஸே மூடி வைக்கக்கூடியதாக அவ்வளோ பொருளை வச்சு அடைச்சாச்சு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை தேட முடியாதபடி என்ன பிஸினஸ் இருக்குது? ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பிஸி, எதுக்குன்னு தெரியாது. ஆனால் எல்லாரும் பிஸி, ஒருத்தரும் யாருமே ஃப்ரீயே கிடையாது, எல்லாரும் ஒரே பிஸி தான். நம்ம காலண்டரில் எப்பயாவது ஒரு சனிக்கிழமை பார்க்கணும்னா கஷ்டமாக தான் இருக்குது, ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது, எல்லாரும் பிஸி. ஆனால் அந்த பிஸினஸ் வந்து நம்மளை கர்த்தரை தேடுவதிலும் கர்த்தருக்கென்று வாழ்வதிலும் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம எல்லாருமே சபையா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்டு கொண்டோன்னா எந்த அளவுக்கு அது பெரிய மாறுதலை கொண்டு வரும் கிறிஸ்தவத்தில். அப்போ இவங்க வந்து என்ன சுக்கோத் என்று சொல்லக்கூடிய இந்த கூடார பண்டிகை அனுசரிக்கணும் கேள்விப்பட்ட உடனே, வசனத்தில் இருக்க உடனே கீழ்ப்படுகிறாங்க. அங்கே ஒரு பெரிய மாறுதலை பார்க்குறோம். இது என்ன, கடந்த காலத்தில் நடந்ததை பார்க்குறோம். இப்போ இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய நிகழ்காலத்தில் 17வது 18வது வசனம் பாருங்க. இந்த பிரகாரமாய் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். அதாவது இவங்க முழுவதுமா செய்யாம இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை, ஆனால் அவங்க செய்தாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8 இருக்கும், அதே மாதிரி எஸ்ரா 3வது அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் என்னன்னா அவங்க தொடர்ந்து செய்யலை, அதே மாதிரி எல்லாரும் செய்யலை, ஏதோ அங்கொன்று இங்கொன்னா செஞ்சாங்க. அதனால தான் சொல்லும்போது அந்த முன்னாடி செஞ்ச மாதிரி யோசுவா நாட்கள் செய்தது போல அதற்கு பின்பாக ஒருத்தரும் செய்யலை. இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் நல்ல கவனிங்க. முதலாவது நாளில் தொடங்கி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், எப்பயோ ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் 7 நாளும் பண்டிகையை ஆசரிக்கிறாங்க.
ஏன்னா ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, எல்லாம் கூடாரத்தில் 7 நாள் கர்த்தருடைய பண்டிகை ஆசரிக்கிறாங்க. 8ஆம் நாளோவெனில் விசேஷித்தபடி என்ன, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ இங்க என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அங்க ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு காரியம். அதே மாதிரி தினசரி பைபிள் வாசிச்சாங்க, தினசரி வேத வசனத்தை வாசிச்சாங்க. தினசரி டெய்லி பைபிள் ரீடிங். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நீங்கள் கிறிஸ்தவன்னு சொன்னால் தினசரி பைபிள் வாசிக்கலைன்னா நீ கிறிஸ்தவனான்னு யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்தவன் சொல்லி சொன்னால் டெய்லி பைபிள் ரீடிங் இஸ் அ மஸ்ட். நிஜமா. ஏன்னா அது இல்லைன்னா நீங்கள் ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பைபிள் வாசிக்கிறவங்கள இப்படி ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். தினசரி வேத வசனம் வாசிக்க, அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு பசி தாகம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா உங்களால் இருக்கவே முடியாது. அதனால தான் அவங்க என்ன, கர்த்தருடைய ஒரு உண்மை தன்மையை கொண்டாடக்கூடியதா. ஏன்னா நினைவு கூர்ந்து பார்க்குறாங்க, எப்படி நம்ம ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், கர்த்தர் எப்படி விடுதலை பண்ணி கொண்டு வந்தார், நம்ம எப்படி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு கூடாரம் போடணும்னா எவ்வளோ கூடாரம் போட முடியும்? அருமையாக இன்றைக்கி ஏஞ்சல் ஒர்ஷிப் நடத்த போகும்போது முதல்ல சொன்னது என்ன, நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோனால் அதே சுத்த கிருபை தான். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம். ஆனால் நம்ம என்ன தெரியுமா தவறிடுறோம், ஏதோ கர்த்தர் செய்யாத ஒரு காரியம், நம்மளுடைய ஜெபத்தில் நடைபெறாத ஒரு காரியத்தை முன்னாடி வைத்துட்டு கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் மறந்துடுறோம். நம்ம கண் முன்னாடி எப்போவுமே பதில் கொடுக்காத ஒரு காரியம் இருக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருங்க, மறந்துடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அவங்க அந்த மாதிரி கூடார பண்டிகை போட்டு கூடாரம் போடும்போது என்ன, அன்னைக்கு திறந்த வெளியில் கர்த்தர் மேலே இருந்தார். பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக, கீழே ஒரு கட்டையை போட்டு படுத்திருந்தாங்க. ஏன்? மேலே கர்த்தர் இருக்கிறார், ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். எது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்து, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்து. யோவான் 1:1 பார்க்கிறோம். அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சமாகி நிறைந்தவராய் இங்க நமக்குள்ளே வாசம் பண்ணினார் எழுதியிருக்கு இல்லையா? அங்க கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா he tabernacled among us. எப்படி? அவர் நம்ம கூட கூடாரம் போட்டு நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட கூடாரம் போட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான காரியம். இப்போ நமக்குள்ள God dwells with us, நம்மளோட இருக்கிறாரு. ஏன்னா யோவான் 7வது அதிகாரத்தில் இதே கூடார பண்டிகை நாளில் கர்த்தர் போறாரு. பண்டிகையினுடைய கடைசி நாள் யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் பாருங்களேன். கடைசி நாளாகிய, ஏன்னா 8வது நாள் பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி இல்ல நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர்ல நதிகள் ஓடும் என்றார். என்ன காரணம்? அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க. தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஏன்னா இயேசு இன்னும் மகிமையில் அடையல, அதனால என்ன, நீங்க பின்னாடி கிடைக்க போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னபடி நடந்துருச்சு. இன்றைக்கு நமக்குள்ள கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார். He tabernacled among us. மகா பெரிய பாக்கியம். எனக்கு அருமையானவர்களே, யூதர்கள் இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனா அதனுடைய நிறைவேற்றத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இன்னும் அந்த நிறைவேற்ற தெரியல, ஆனா நமக்கு அந்த நிறைவேற்ற தெரியுது. இன்னைக்கு நமக்குள்ள அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். He tabernacled among us. நமக்குள்ள இருக்கிறாரு. பழைய காலத்தில் உள்ள பாதுகாத்தாரு, பராமரித்தாரு, போஷித்தாரு,
நம்மளை எல்லா வகையிலையும் வழி நடத்தினாரு. ஆனா இன்றைக்கோ உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் அவர் கொடுக்கிற ஒரு பெரிய மகா பெரிய ஒரு பாக்கியம். அப்ப கடந்த காலத்தில் அங்க இருந்தாரு, இப்ப நிகழ்காலத்தில் எங்க இருக்கிறாரு, எதிர்காலத்தில் என்ன ஆகும்? இந்த ஸ்டடி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? நெகமியாவுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? சகரியா பார்த்தோம். சகரியாவுடைய கடைசி அதிகாரம் 14வது அதிகாரத்தில் 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்குங்கிறது சொல்றாரு. 16ஆம் வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அப்ப மறுபடியும் கனெக்ட் பண்ணிடுவீங்க. 16ஆம் வசனம் பாருங்க. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படி, இது 1000 வருட அரசாட்சியில் தொழுது கொள்ளும்படிக்கு, கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும், எங்க மறுபடியும் அங்க எங்க வருது? மில்லேனியம்ல அவங்க என்ன கூடார பண்டிகை ஆசரிக்கும்படிக்கு வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை. என்ன அவங்களுக்கு மழை வராது. 1000 வருட அரசாட்சியில் கர்த்தரை விசுவாசிக்காம வராதவங்க, கூடார பண்டிகை ஆசரிக்காதவங்க மழை வருவதில்லை. மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையை அவர்கள் மேலும் வரும். இது எகிப்தியருடைய பாவத்துக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத சகல ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை. என்ன அவங்க மேல வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு, அவங்க மேல வரக்கூடிய ஒரு தண்டனை. எதிர்காலத்தில் என்ன சொல்றாரு? 1000 வருட அரசாட்சியில இந்த கூடார பண்டிகையை அனுசரிப்பாங்க அவங்க. நித்திய காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்க. பெரு சத்தத்தை கேட்டேன். அது எது? தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கு? மனுஷர்கள் மத்தியில் இருக்கிறது. He tabernacled among us. என்ன நம்மளோடு அவர் கூடாரம் போட்டு இருப்பாரு. அவங்க ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்களோட கூட இருந்து அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா? கடைசியில் எப்படி அவங்க அங்கே ஆரம்பித்தாங்களோ வனாந்தரத்தில், அது ஒரு உன்னதமான நிலையில் நம்ம எல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் போய் சேரப்போகுது. அப்போ கடந்த காலத்தில் இதில் உட்காந்துருந்தாங்க, இன்றைக்கி நம்ம அவர் கூட இருக்கிறோம். எதிர்காலத்தில் முழுமையாக அவரோட நம்ம இருக்க போகிறோம். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த கூடார பண்டிகை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகை இருக்குன்னு அவங்க வாசித்த உடனே அவங்களால சும்மா இருக்க முடியல. உடனே போ, மலைக்கு போ, அங்கே போ, மரத்தை வெட்டிட்டு வா, கொப்பை வெட்டிட்டு வா, கிளையை வெட்டிட்டு வா, போடு, எல்லாம் போடு. இப்போ பேரிச்சம்பழம் மரம், ஒலிவ மரம், இந்த கண் எல்லாம் போட்டு 7 நாள் அதுக்குள்ளே உட்காந்துரு. யோசிச்சு பாருங்கள், 7 நாள் ஒரு குடும்பமாக உட்காந்துருந்தா என்ன பேசியிருப்பாங்க? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். இன்றைக்கும் யூதர்கள் உட்காந்துருக்காங்களே, நம்ம ஒரு 7 நாள் இப்படி ஒரு கூடாரம் போட்டு, டெலிவிஷன் இல்லாமல், மொபைல் ஃபோன் இல்லாமல், உங்கள் ரீல்ஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் மேலே இருக்கிறாரு, கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிறாரு, கர்த்தரை கொண்டாட வந்திருக்கிறோம், கர்த்தருடைய பாதுகாப்பு கீழே இருக்கிறோம், அவருடைய போஷிப்பு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது பேச தோணுமா? ஆள் இல்லைன்னா சண்டை போட தோணும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும்போது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சண்டை போடுறதுக்கு காரணம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு ஞானம் இல்லாததான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன சண்டை போடும்போது சொல்லிடுறீங்களான்னு, ஆண்டவரே கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க, நாங்கள் சண்டை போட்டு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம வாங்க ஒரு 1/2 hour டைம் அவுட், ஆண்டவரே ஒரு 15 minutes ஓகே டைம் அவுட், அப்படியே சொல்கிறோம் இல்லையே. ஏன்னா பயம் வரும்போது மட்டும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ சதா காலம் முழு. நிறைய ஊழியக்காரன் பேசும்போது வேறு அது அப்படியே வேறு இசுன்னு இழுத்து பேசுகிறாங்களா, அதனால் நமக்கு கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் உணர்வு வந்துடுது. என்ன எல்லாருக்கும் நார்மலாக பேசுனா நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவது அப்படின்னா உடனே கேட்கவே நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சண்டை போடும்போது கர்த்தர் எங்கேயா போயிடுறாரு என்ன?
இருக்காரு, அங்கே தான் இருக்காரு. அப்போ கர்த்தருடைய பிரசன்னத்தில் சதா காலமும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இன்றைக்கு நம்ம இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்தி கொள்வது? நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், நம்ம பரலோகத்துக்குரியவங்க, நம்ம எப்படி இருக்கணும்? சங்கீதத்தில் அழகாக தாவீது சொல்லக்கூடிய காரியம், சங்கீதம் 27:5 பாருங்கள். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் என்ன பண்ணுவாராம்? அவருடைய கூடாரத்தில், அவருடைய டேபர்நாக்கில் என்னை மறைத்து, அவர் என்ன பண்ணுவார்? என்னை மறைத்து வைத்து கொள்வார். அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், என்னை வழி நடத்துவார், என்னை பாதுகாப்பார். அப்போ என்னன்னா, நீங்களும் நானும் எப்பொழுதுமே இந்த பூமியில் ஒரு கூடார வாழ்க்கை வாழ்வது போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். we are like a கேம்பிங் இருக்கக்கூடிய ஒரு காரியம். நான் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது புரியும் தெரியல. இப்போ முன்னாடி நாங்கள் நிறைய வீடு மாறணும். அதனால் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 2 சூட்கேஸு இல்லை மேக்ஸிமம் 3 பெட்டி தான், அவ்வளோதான் மேக்ஸிமமே. அதனால் ரொம்ப ஈஸியாக நாடு விட்டு நாடு போனோம். கிட்டத்தட்ட நாங்கள் அந்த வீடு வாங்குகிற வரைக்கும் ஒரு 15 வீடு தங்கினோம். வீடு மாற்றுறதுல ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் வீடு மாறுவோம். ஆனால் இப்போ வீடு மாற்ற முடியுமான்னா தெரியல. ஏன்னா எப்போவுமே மூவ் பண்ண போகிறோன்னு சொல்லி வாழும்போது எதுவும் தேவையில்லாத பொருள் வாங்க மாட்டோம். இப்போ நமக்கு கராஜின்னு வேறு ஒன்றுக்கு எடுத்துருக்கான். கார் மட்டும் நம்ம நிறுத்துறதில்ல. என்ன பண்ணுறோம்? எதுனாலும் பிறகு பயன்படும் உள்ளே வை, யாருக்காவது பயன்படும் உள்ளே வச்சு கடைசியில் என்ன, ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து ஒன்றும் இல்லாமல் தூக்கி குப்பையில் போட வேண்டியது. ஆனால் 10 வருஷம் இடத்த அடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கூடார வாழ்க்கை வாழ்ந்தானே எப்படி இருப்போம்? சிந்திச்சு பாருங்கள். எது தேவையோ அதை மட்டும் தானே வச்சுருப்போம். கூடாரத்தில் என்ன அத்தியாவசியம் அதானே வாழுமோ. அப்போ நம்ம கூடார பண்டிகையில் என்னை மறைத்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையே எப்படி கூடார மாதிரி தான் இருக்குது, அழிந்து போகக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 15வது வசனம் தாவீது சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள். எப்படி இருக்கும்? அரதேசிகளும் பரதேசி, ஏலியன்ஸ் அண்ட் சோஜர்னர்ஸ், பில்கிரிம்ஸ். ஒரு இதுக்காக போகக்கூடிய ஒரு மக்களாக, எப்படி ஒரு புனித பயணம் புறப்பட்டு போகிற மக்கள் மாதிரி பில்கிரிமாக போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் பேதுரு நம்ம கடைசியாக சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? 1 பேதுரு 2:11 பிரியமானவர்களே, எப்படி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த பூமியில்? அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறீர்கள். நம்ம பரதேசின்னு சொல்கிற வார்த்தை எப்படி? ரொம்ப மோசமான வார்த்தை. ஒருத்தனை பார்த்து நீ பரதேசி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஒன்றுமே இல்லாதவன், எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். பேதுரு அதைத்தான் சொல்கிறார், நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறீங்க. அப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மளுடைய வாழ்க்கை கூடார வாழ்க்கையை போல் பரலோக வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லை பூமிக்கு அடுத்த வாழ்க்கையாக இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம், அதற்கு கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ரொம்ப அவசியமான ஒன்று. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இது பூலோக வாழ்க்கையில் பரலோக வாழ்க்கை. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம எந்த நாளும் வாழ்கிற நம்ம எல்லாருமே ஒரு பூலோகத்தில் ஒரு பரதேசிகள் போல், ஒரு பில்கிரிம் போல், ஒரு சோஜர்னர்ஸ் என்று சொல்லக்கூடியதாக நம்ம இங்கே ஒரு கூடார வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டோன்னா நம்ம கவலையே பட மாட்டோம், சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு இருக்கும், அவருடைய பாதுகாப்பு இருக்கும், அவருடைய பராமரிப்பு இருக்கும், அவருடைய போஷிப்பு இருக்கும். அதனால் நான் கவலைப்பட போகிறதில்ல. இதெல்லாம் அடிப்படை எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறீர்கள், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, எந்த அளவுக்கு அந்த வாஞ்சை கற்றுக்கொண்ட வார்த்தையை கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு மகா பெரிய சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய அரவணைப்பில் வாழ்வீங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நெகேமியா பாடத்திலிருந்து ரொம்ப ஆழமான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம்.
இது ஏதோ நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த கேட்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியில் ஒரு பரதேசிகளாய், ஒரு அந்நியர்களாய், ஆமாண்டவரே, ஒரு கூடாரத்தில் வாழ்வது போல நாங்கள் வாழக்கூடிய மக்களாய் எங்களுடைய குடியிருப்பு பரலோகம் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.